உங்களை வந்து நல்ல கண்ணு கருத்துமா வந்து டெய்லி வந்து உங்களை பார்த்துக்கிறாங்க. அதை ஊக்குவிக்கும் பொருட்டு எங்கள் சார்பாக தீபிகா உங்களுக்கு ஒரு சின்ன பொருள். இந்த 79வது சுதந்திர திருவிழாவில் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா ஆர் சதீஷ்குமார் அவர்கள் தற்போது உங்களிடம் ஒரு சின்ன ஒரு உரையாடல் வந்து தர இருக்கிறார். வணக்கம். அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம் நாட்டிற்காக எத்தனையோ சுதந்திர போராட்டத்திற்காக தியாகிகள் நம் நாட்டிற்காக தியாகம் செய்துள்ளனர். அதே போல நமது நாட்டிற்கு இன்றுடன் 79 வயதாகிறது. 79 வயதிலும் நம் நாடு இன்னமும் கம்பீரமாகவும் ஒரு புரட்சிகரமாகவும் முன்னேற்றத்துடன் தான் காணப்படுகிறது. அதே போல நம் நாட்டிற்கு வருங்காலத்தில் வரும் சந்ததிகள் அனைவரும் இந்த சுதந்திர தினத்தை போற்றி நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்று இந்த நாளிலே அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இந்தியாவில் பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ இதே ஹோமில் வந்து ஒருத்தர் இந்து இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், கிறிஸ்டின் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றோம், நம்ம ஒன்றா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் எல்லாம் வந்து எங்களோட வயதில் ரொம்ப மூத்தவர்களாக இருந்தாலும் இப்போ வந்து உங்கள் காலடியில் விழுந்து நாங்கள் உங்களுடைய ஆசை பெற்று ப்ளஸ் வயதில் சின்னதாக இருந்தாலும் நாங்கள் உங்களை ஒரு குழந்தையாக நினச்சி இந்த 79வது சுதந்திர தின நல்லாண்டில் உங்களை வந்து பூ போட்டு வாழ்த்தி வணங்குகிறோம். நோய் நொடி இல்லாமல் எல்லாம் சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்திக்கிறோம். எல்லாரும் ஒன்றா அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு இருந்து ஒரு தன்னால் முடிஞ்ச தன்னுடைய வருமானத்தில் வர தன்னுடைய உழைப்பில் வர வருமானத்தை வச்சு அதில் ஒரு சிறு தொகையை வந்து அப்பப்போ குழந்தைகள் நல காப்பகம், முதியோர் இல்லம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ரோட்டில் எங்கேயாவது போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஏதோ ஒரு சாப்பாடு என்ன முடியுதோ அடிக்கடி ஸ்கூலுக்குலாம் நிறைய புக்ஸு, பென்சில் அவரால் என்ன முடியுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் வந்து செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கடந்த 2011லேருந்து 2025 வரை தொடர்ந்து மனம் இது இல்லாமல் தொடர்ந்து நல்லா செஞ்சு வந்துட்டுருக்காரு. இனிமேலும் அவர் நல்லபடியாக செய்யணும்னு வந்து நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ அம்மா வந்து அவங்களுக்கு போட்ட அந்த பொண்ணோட வந்து ஒரு சமூக நல விருது போல் நான் வந்து பார்க்குறேன். அவங்க பொண்ணோட அவங்க போதும்போது ஒரு சமூகத்தில் ஒரு சமூக நலன் சொல்லும்போது பெரிய பெரிய மேடையில் விருது வாங்குவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த விருது இந்த ஒரு இடத்துல இருந்து ஐயாவுக்கு கிடைக்கிற மாதிரி நான் வந்து எண்ணுறேன். இதுக்கப்புறமும் அவங்க மேலும் ஒரு நல்ல ஒரு பணியை செஞ்சு நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும்ட்டு வாழ்த்தி வணங்கி அதே மாதிரி நான் வந்து கோகுல கிருஷ்ணா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி 2021லேருந்து நடத்திட்டு வரேன்.
அதே போல் வருஷம் வருஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வர வருமானத்தில் இந்த வருஷம் இந்த தொண்டில் வந்து என்னுடைய நண்பர் திரு ஆடிட்டர் செந்தில்னு சொல்லிட்டு அவர் அது பங்கேற்றுக்கணும்னு சொல்லி வேலூருங்க, அவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆடிட்டருங்க. அவர் வந்து நீங்கள் செய்கிறீங்க இந்த தொண்டில் நானும் பங்கேற்றுக்கணும்னு சொல்லி உங்களுக்காக இந்த புத்தாடையை அவர் பரிசாக கொடுத்தாருங்க. ஆகையால் அவருடைய குடும்பத்திற்கு எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்ல செல்வாக்க நோய் நடுலாம் ஆயுள் காலம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சரிங்களா? சரி. மஸ்தானி சாக்லேட் கொண்டாட அங்கேதான் நின்று அங்கே இவங்க கிட்ட தம்பி வர